இன்னைக்கு வீடியோவில் நம்ம டே 6 ஆஃப் லாஜிக் ப்ரோக்ராமிங் ஜாவாவில் தான் இருக்கும். 5 டேஸ் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 6வது நாள். ஸோ இன்றைக்கி வந்து எந்த கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுண்ட் தி அக்கரன்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் இன் அன் அரே. அதாவது கொஷின் தான் பெருசாக இருக்கும், ஸ்டெப்ஸ் ஈஸி தான். அண்ட் தென் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் இது. ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், பட் அடிக்கடி கேட்பாங்க. இதை வந்து நம்ம லீனியர் சர்ச் வச்சு சால்வ் பண்ணலாம். இது வந்து பைனரி சர்ச் அது மாதிரி நிறைய இருக்குது. இதை வந்து லீனியர் சர்ச் வச்சு சால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, கவுண்ட் தி அக்கரன்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் இன் அன் அரே. அதாவது ஒரு அரேல வந்து ஒரு ரிப்பீட்டடான எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எத்தனை டைம் வந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், என் அரேல வந்து 2 3 7 8 7 1 7 0 இப்படி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னோட வேல்யூ வந்து என்னென்னா, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 7. இந்த 7 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லணும். இப்போ எத்தனை டைம் வந்திருக்குன்னா 3 டைம்ஸ் வந்திருக்கு. நம்ம அரே வந்து 3 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. அதை வந்து நம்ம சொல்லணும். ப்ரோக்ராம் மூலிமா நம்ம வந்து அவுட்புட்டை காட்டணும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நான் ப்ரோக்ராமில் காட்டுறேன். எடுக்கும் போதே பெரிய வேல்யூவாக எடுத்துப்போம். கிளாஸ் அக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓப்பன். நல்லா கீழே இறக்கிக்கலாம். இதுதான் நமக்கு பிரச்சனையே, இடம் பற்ற மாட்டேங்குது. ஓகே, எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வந்து மெயின் மெத்தடை இங்கே எடுத்துப்போம். பப்ளிக், ஏன்னா நம்ம இன்னொரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ARGS. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் தென் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா, இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூஸ் வந்து எடுத்துப்போம். இன்ட் அரேஸ் ARR இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்னென்ன வேல்யூஸ் எடுத்தோம், 2 3 7 8 7 2 3 7 8 7 அண்ட் தென் 1 7 0 1 7 0. இதுதான் வந்து நம்மளோட அரே வேல்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்ட் n இஸ் ஈக்குவல் டு அரே லென்த் எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு அரே வந்து தரீங்க, அரே வந்து கொடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து எங்கேயாவது கண்டிப்பாக அரேயோட லென்த் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட் n இஸ் ஈக்குவல் டு ARR டாட் லென்த்து. நம்மளோட வேல்யூ நம்ம எந்த வேல்யூ வந்து சென்ட் பண்ண போகிறோம்னா இன்ட் x இஸ் ஈக்குவல் டு 7. இந்த வேல்யூ தான் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். சரியா, சென்ட் பண்ண போகிறோம் மீன்ஸ் இந்த வேல்யூ தான் நம்ம வந்து எத்தனை டைம் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக் இன்ட் கவுண்ட். சரியா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கவுண்ட் பண்ண போகிறேன் இந்த மெத்தடில் வந்து. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன் அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணணும். கவுண்ட், இங்கேருந்து நான் என்னென்னலாம் அனுப்ப போகிறேன் அப்படின்னா ARR அனுப்ப போகிறேன் அண்ட் தென் வந்து n அனுப்ப போகிறேன் அண்ட் தென் x அனுப்ப போகிறேன். சரியா, இங்கேருந்து வந்து ARR அண்ட் தென் n அண்ட் தென் x இந்த மூணுத்தையும் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து அதை வந்து கேட்ச் பிடிக்க வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. யாருன்னா இன்ட் ARR. ஓகேவா, இன்ட் சாரி செமிகோலன் இல்லை, வெறும் காமா, இன்ட் n அண்ட் தென் இன்ட் x. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே தான் லாஜிக் எழுதணும். இப்போ இந்த வர வேல்யூஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து அதில் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேவா, அண்ட் தென் ஒரு ஃபார் லூப் ஃபார் இன்ட் i இஸ் ஈக்குவல் டு 0. ஐயை விட இந்த n இருக்குல்ல, நம்ம அரேயோட லென்த் எடுத்தோம்ல,
ஐயை விட எண்ணு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த லென்த் ஓகேவா, இந்த எண்ணு தான் லென்த்து தான் இங்கே இருக்குது. அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓகேவா, ஐ ப்ளஸ் ப்ளஸ். சப்போஸ் அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் டாட் ஏஆர்ஆர் ஆஃப் ஃபை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட்டை வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிள். அதாவது என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏஆர்ஆர் வேல்யூஸை எடுத்துக்கிட்டோம் ஓகேவா, அதை வந்து என் வந்து கால்குலேட் பண்ணி இந்த லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கு எந்த வேல்யூ வந்து அக்கரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். ஸோ ஒரு மெத்தட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மெத்தடில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறேன். நம்ம அரேவை பாஸ் பண்ணிட்டேன். இந்த அரேவை வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அரே வந்து இங்கே இருக்குது, நம்மளோட அரே வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தென் என் வேல்யூ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இந்த என் இருக்குல்ல, இது வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ வர வேல்யூவை நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐயை விட நம்ம என் வேல்யூ நம்ம லென்த் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த கண்டிஷன் லூப் வந்து நம்ம அரே ஃபுல்லாக சுற்றணுன்றக்கா அந்த லென்த் எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ், அதாவது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் ஐ, அதாவது நம்ம எக்ஸ் வேல்யூ நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ ஈக்குவல் நம்ம அரேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எத்தனை டைம் வந்து இருக்குதோ அத்தனை டைம் வந்து எனக்கு வந்து ஒரு டைம் கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் பண்ணுவோம். நியூ கிளாஸ் occur finish ஓகேவா. நான் வந்து இப்போது மெயின் மெத்தட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இன்ட் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூஸ் வந்து 2378 and then 7170 78 717 7170 அவ்வளோதான் ஓகேவா. இப்போது நமக்கு வந்து 7 வந்து 3 டைம்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நமக்கு வேணும். இப்போது இன்ட் n இஸ் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் டாட் லென்த், அடுத்து இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, இந்த வேல்யூ தான் நம்ம சர்ச் பண்ணணும். ஓகே, நமக்கு மெயின் மெத்தடில் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே யாரை கொடுக்க போகிறோன்னா ஸ்டாட்டிக் இன்ட், ரிட்டன் டைப் வந்து இன்ட் இருக்கணும், ஏன்னா வந்து இன்ட் வேல்யூ தானே அது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஸ்டாட்டிக் இன்ட் மெத்தட் நேம் நம்ம என்ன கொடுத்தோம் கவுண்ட். நான் ஏன் இந்த மெத்தட் நேம்லாம் அதே மாதிரி தரேன் அப்படின்னா இங்கே இருக்கிறதே நான் ஏன் தரேன், நான் வந்து ரேண்டமாக இங்கே தனியாக அங்கே தனியாக யூஸ் பண்ணல, நான் உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்றக்காக தான் இங்கே கொடுத்த நேமே நான் கொடுக்குறேன். இன்ட் ஏஆர்ஆர் அண்ட் தென் இன்ட் என் அண்ட் தென் இன்ட் எக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எரர் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ரிட்டர்ன் மட்டும் இப்போதைக்கு வச்சுப்போம், ஏன்னா அது எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இங்கேயும் எரர் அடிச்சு தான் இருக்கும். சரி ஓகே, இன்ட் நம்ம ரிசல்ட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் ரிசல்ட் 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து வச்சுருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் நான் லாஜிக் எழுத போகிறேன். ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐயை விட என் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போகணும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓகேவா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ். சரியா, இப்போது இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னா இஃப் வர வேல்யூ ஏஆர்ஆர் ஆஃப் 5 நம்மளோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்யணும், ரிசல்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். சிம்பிள், அவ்வளோதான் ஓகேவா. ரிசல்ட் வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு டைமும் வந்து நம்மளோட இந்த வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும், கவுண்ட் ஆகிட்டே இருக்கும் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு
சரியா? அதனால தான் அதுவும் இல்லாமல் நம்ம ரிசல்ட் 0லேருந்து தான் எடுத்துருக்கோம். எப்பவுமே 0லேருந்து எடுங்க. ஏன்னா அப்போ தான் 0லேருந்து கவுண்ட் ஆகும். நீங்கள் வந்து 1ஓ இல்லை 2ஓ எடுத்திங்கன்னா கால்குலேஷன் தப்பாக வரும். ஸோ நான் மெத்தடை வந்து இப்போ கால் பண்ணணும். கால் பண்ணுறதுன்றத ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணதை பிரிண்ட் பண்ணணும். சிஸ் அவுட் மெத்தட் நேமு கவுண்ட்டு கவுண்ட் உள்ளே வந்து யார் யார் அனுப்பணும், நம்ம ஏஆர்ஆர் அனுப்பணும். அண்ட் தென் வந்து என் அனுப்பணும். அண்ட் தென் வந்து எக்ஸ் அனுப்பணும். ஓகேவா? இப்போது இதை இது பண்ணிக்கலாம். கோட் பார்த்துக்கோங்க. அன்வான்ட் கேப்ஸ்லாம் எடுத்துடலாம். ஓகே, கோட் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணுவோம். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் நமக்கு வந்து 3 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து லீனியர் சர்ச்சில் வந்து நம்ம அக்கரன்ஸ் ஆஃப் அண்ட் எலிமெண்ட் இன் அண்ட் அரே வந்து நம்ம பண்ணணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ரேண்டமாக வேல்யூஸ் ஏதாவது கொடுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வேறு வேல்யூஸ் கூட கொடுக்குறேன். 2, 3 அண்ட் தென் 6 அண்ட் தென் 5 அண்ட் தென் 6 அண்ட் தென் 4. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு 6 எத்தனை டைம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து 6 மாற்றிடுறேன். இப்போ ரன்னஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து 2 வந்து அவுட்புட் வரணும். 2 வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கொஷின், நம்மளோட ஆன்சர் நமக்கு இதான், நம்மளோட டிசைட் ஆன்சர் இதான். ஸோ உங்களுக்கு எதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது வந்து ப்ரோக்ராம் எதாவது தேவைப்படுது, எனக்கு வந்து இது எப்படி நான் சால்வ் பண்ணுறது, காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து Day 7 ஆஃப் லாஜிக் ப்ரோக்ராமில் மீட் பண்ணலாம். பை பை, see you, bye.